Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கொள்ளு ரசம், மிளகு ரசம், அதே மாதிரி ஜிஞ்சர் லெமன் ரசம் இதெல்லாம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி அந்த லிஸ்ட்டில் வந்து பைனாப்பிள் ரசம், இது வந்து டோட்டலாக ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளேவரில் இருக்குங்க. இந்த ரசம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் மற்ற ரசம் ரெசிபிலாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த ரசம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பேனில் ஃபுல்லாக வடித்து எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி 400லேருந்து 500 ml அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு நல்ல நாட்டு தக்காளி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்துட்டு ஒரே ஒரு நான் க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறேன். இது கூட நம்ம மிளகு மற்ற காரெலாம் ஆட் பண்ணுவோம். ஸோ ஒரு க்ரீன் சில்லி மட்டும், கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போல், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் டாப்பில் வச்சு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் போல் அதோட பச்சை ஸ்மெல், ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இது கொதிக்கிற டைமில் ரசத்துக்கு தேவையான மற்ற எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ நான் வந்து ஒரு பைனாப்பிள் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 200 கிராம் அளவுக்கு பைனாப்பிள் துண்டை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் இதை ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சாச்சு. இப்போ வந்து இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் டபுள் லைனர் இருக்க வடிகட்டி யூஸ் பண்ணுறேன். உங்கள் கிட்டே ஜூஸர் இருந்ததுன்னா ஜூஸரில் போட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸ் அழகாக கிளியராக கிடச்சிடும். அதில் இருக்க குட்டி குட்டி சக்கையெல்லாம் கூட வராது. என்கிட்ட இல்லாதனால நான் இந்த மாதிரி அடித்து டபுள் லைனர் இருக்க வடிகட்டி யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணுறேன். ஜூஸ் பார்த்திங்களா எவ்வளோ கிளியராக இருக்குது. நம்ம வடிக்காமல் ஆட் பண்ணோன்னா என்ன ஆகும்னா ரசம் வந்து குழம்பு மாதிரி ஆகிடும். நமக்கு ரசம் வந்து தெளிஞ்சு இருக்கணும். அதனால் இந்த மாதிரி கிளியர் ஜூஸாக எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து அப்படியே நம்ம சாப்பிட்றலாம். ஏன்னா இதில் ஃபுல்லாக இருக்கிறது ஃபைபர் தான். ஜூஸ் வந்து எவ்வளோ கிளியராக இருக்குது. இந்த மாதிரி பைனாப்பிள் ஜூஸை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பைனாப்பிள் ஜூஸில் நான் வாட்டர் எதுவும் ஆட் பண்ண கிடையாது. ப்ளைன் பைனாப்பிளை கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பைனாப்பிள் ரசத்தோட டேஸ்ட் வந்து பைனாப்பிளோட ஸ்வீட்னஸை பொறுத்து தாங்க இருக்குது. இந்த பைனாப்பிள் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தது. ஸோ 200 கிராம் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எடுத்திருக்க பைனாப்பிள் வந்துட்டு புளிப்பாக இருந்தது அப்படின்னா உங்களோட புளியோட அளவை வந்து குறைச்சிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பைனாப்பிள் ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கான ரசம் பவுடர் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக நம்ம துவரம்பருப்பு ஆட் பண்ணுவோம். இதுக்கு கடலப்பருப்பு. 2 டீஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் சீட்ஸ், கொத்தமல்லி விதை எடுத்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரே ஒரு வரமிளகா, எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆயில் எதுவும் நான் இதில் ஆட் பண்ண கிடையாது. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஆற வச்சு இதை வந்து ரசத்துக்கான பவுடர் ரெடி பண்ணிடலாம். பவுடர் வந்து ரொம்ப நைஸாக இருக்கணும்னு கிடையாதுங்க. ஒரு 80% நல்லா அரைச்சிங்கனாலே போதும். இப்போ நம்மளோட ரசம் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணி நான் லைட்டாக க்ரஷ் பண்ணுறேன். இது எதுக்கு அப்படின்னா நம்ம தாளிப்பு போட்டு எடுக்கிறதுக்காக இந்த ஜீராவை வந்து நான் க்ரஷ் பண்ணுறேன். நீங்கள் முழுசாக சேர்க்குறதுனா கூட சேர்க்கலாம். எனக்கு க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணுறது பிடிக்கும். ஸோ அதனால் ரொம்ப பவுடர் ஆக்கல, சும்மா லைட்டாக மட்டும் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ 8 நிமிஷம் போல் நம்மளோட புளி தக்காளி அந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு அதோட ரா ஸ்மெல் ஃபுல்லாக போயிடுச்சு. பாருங்கள், தக்காளி கூட ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நான் பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன், துவரம்பருப்பு. இதை வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்ச இந்த பைனாப்பிள் ஜூஸையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா அரைச்சி வச்ச ரசம் பவுடர் நான் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரசம் பவுடர் ஆட் பண்ண உடனே கிளறி விட்டுருங்க, இல்லை அப்படின்னா கட்டி பிடிச்சிரும். ரசம் பவுடர் மீதி இருந்தது அப்படின்னா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 மந்த் வரையிலும் நல்லா இருக்கும். இது லைட்டாக ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கி விட்டுறலாம். இப்போது இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா ஆயில், கொஞ்சமாக கடுகு, ஒரே ஒரு ட்ரை ரெட் சில்லி, பைனாப்பிள் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் க்ரஷ் பண்ணி வச்ச ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு 1 to 2 மினிட்ஸ் வரைக்கும் லைட் ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலையும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன்.
இந்த பைனாப்பிள் வந்து ரசத்தில் நடுவில் கடிக்கிற மாதிரி வரும். ஸோ நல்லாயிருக்கும். அதனால நான் வந்து இதை ஆட் பண்ணுறேன். நீங்கள் டேரெக்டாக ரசம் புளி தண்ணி இருக்கு இல்லையா, அதில் போட்டு கூட நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது நம்ம தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை ரசத்து கூட ஆட் பண்ணோன்னா நம்மளோட பைனாப்பிள் ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பைனாப்பிள் ரசத்தில் வந்து யூஷுவல் ரசம் மாதிரி இருக்காதுங்க. கொஞ்சம் ஸ்வீட்டு, கொஞ்சம் புளிப்பு அந்த மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ப்ளேலிஸ்ட்டில் இந்த ரசம் ரெசிபியும் ஆட் பண்ணிக்கோங்க.